ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ போடல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். நம்ம சேனலில் போட்ட ஜிஜி மோஸ் ப்ரோ ஆக்டிவேஷன் வீடியோவுக்கு இவ்வளோ சப்போர்ட் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நானும் இதே மாதிரி வீடியோ இனிமேல் தொடர்ந்து போகிற ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டைரெக்டாக வீடியோக்களை போயிடலாம். நிறைய பேர் ஆக்டிவேஷன் வீடியோவில் டவுட் கேட்டிருந்தீங்க, அதனால் திருப்பி ஆக்டிவேஷன் வீடியோ போடுறேன். நான் மினி பிசிக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் காட்டுறேன் வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுதான் என்னோடய மினி பிசி கேமிங் செட்டப்பு. டேபும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்ன மொபைலில் தான் கேம் ப்ளே போட்டுட்ருந்தேன். இப்போ டேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இந்த கீபோர்டு தான் நான் கேமிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கோகனட் பிராண்டோடது. அடுத்தது யூஎஸ்பி ஹப் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக் பிராண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து ஒரு போர்ட் இருக்கும். இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு மவுஸுக்கு சார்ஜ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் மவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஈவோ ஃபாக்ஸு. இது வந்து கேமிங்க்கு நல்லாவே இருக்கும். ஆர்ஜிபி லைட் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க, நைட்டு விளாட்றப்ப செம்மையாக இருக்கும். அடுத்து ஓடிஜி கேபிள், இதுதான் மெயினு. இது யூஎஸ்பி ஹப்பை கனெக்ட் பண்ணி மவுஸ் கீபோர்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் மினி பிசிக்கு யூஸ் பண்ணுறேன். ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எபோட் ஃபோன் கடைசியில் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பில்டு நம்பர் 5-6 டைம் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு வெளியே வந்துட்டு எபோட் ஃபோன் கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் இருக்கும், அதை ஆன் பண்ணால் ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டீபக்கிங் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ண முடியாது. அதை அப்படியே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஆப்ஷன் காட்டும். அதுக்கு முன்னாடி உங்கள் டிவைஸை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒய்ஃபையில். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேர்டு வித் டிவைஸ் பேரிங் கோடு கொடுங்க. அதை கிளிக் பண்ணோடனே மேலே நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ஏரோ மார்க் மாதிரி காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே காட்டுற 6 நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சென்டு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஜிஜி மோஸ் ப்ரோ ஆப்புக்குள்ளே போய்கிட்டிங்கன்னா ஆக்டிவேட் கட்டம் அதை அழுத்துனீங்கன்னா நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி கேம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜிஜி மோஸ் ஆப்புக்குள்ளே அங்கே ஆட் கேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், அதனால் ரிமூவ்னு காமிக்குது. 10 கொடுத்துட்டு லான்ச் கொடுத்தீங்கன்னா கேமுக்குள்ளே போய்டும். அவ்வளோதான். அப்படி கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கீஸ்லாம் செட் பண்ணணும், சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது ஆண்ட்ராய்டு 10க்கு மேலே இருக்கிற டிவைஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்டு 10க்குள்ளே இருக்கிற டிவைஸுக்கும் வீடியோ போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதாவது ஆண்ட்ராய்டு 6, 7, 8, 9 டிவைஸ் சொல்லிகிட்ருக்கேன். கீபோர்டு மவுஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வீடியோவில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஜிஜி மோஸ் ப்ரோ ஆக்டிவேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது நம்ம யூடியூப் சேனலில் ஜிஜி மோஸ் ப்ரோ பற்றி ஜிஜி மோஸ் ப்ரோ ரிலேட்டடாக தான் இனிமேல் வீடியோ வரும். ஜிஜி மோஸ் ப்ரோ கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்தது ஜிஜி மோஸ் ப்ரோ பற்றி வேறு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.